தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவின் மீதான நம்பிக்கை எவ்வளவு வலிமையானது, உலகத்தை வெல்லும் அளவுக்கு வலிமையானது. நீங்கள் ஒருவேளை பல சோதனைகளையும் இன்னல்களையும் தோல்விகளையும் வாழ்க்கையில் கொந்தளிப்புகளையும் அல்லது நோய்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை தனிமையாக இருக்கலாம், வெற்றியை தேடிக்கொண்டிருக்கலாம், அல்லது எப்போதுமே தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் மீது உள்ள விசுவாசம் நமக்கு வலிமையாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் யோசேப்பு, மோசே, தாவீது, எலியா, பவுல் மற்றும் பேதுரு ஆகியோர் பல பிரச்சனைகளையும் மின்னல்களையும் சந்தித்தனர். இருப்பினும் அவர்கள் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று நாம் வேதாகமத்திலே படிக்கின்றோம். உலகத்தில் இருப்பவரை விட உன்னில் இருப்பவர் பெரியவர் என்றும், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன்.